வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அரசியலை விட்டு விலகினால் தமிழ் மக்களின் நிலை குறித்து கேள்விக்குறி எச்சரிக்கை விடுக்கும் அர்ச்சுனா. அரசியலை விட்டு விலகினால் 2009ஆம் ஆண்டிருந்த அரசியலுக்கு உள்ளேயே தமிழ் மக்கள் மீண்டும் சென்று விடுவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அறிவிக்கின்றார். சபாநாயகருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் என்னால் வழக்கு தொடர முடியும், ஏனெனில் 77 நாட்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் சபாநாயகர் பேசவிடாது தடுத்துள்ளார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நான் உயிரோடு இருப்பதில் பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக சிங்கள மக்களினால் அல்லது வேறு நபர்களாலோ எனக்கு பிரச்சனை இல்லை, சிறுபான்மை இனத்தவர்களினால் அதிக பிரச்சனை உள்ளது என்றும் குறிப்பிடுகின்றார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். தேசபத்து தென்னக்கோன் ஒரு குற்றவாளி, 8 வீடுகள் இருக்கின்றது, கடும் சீற்றத்தை வெளிப்படுத்திய மேலதிக செலிட்டார். இவர் ஒரு குற்றவாளி, ஆனால் இவர் அகம்பாவத்துடன் நீதிமன்றத்துக்குள் நுழைந்தார். ஒரு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலகத்தினர் போன்றவர் நீதிமன்றத்தில் தேசபத்து தென்னோக்கனுக்கு எதிராக கடும் சீற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நீதிமன்றம். இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபத்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்த்துள்ள சட்டமா அதிபர் அதற்கான வாதங்களையும் நீதிமன்றத்தில் முன்வைத்தனர். பிலிகமோவில் 2023ஆம் ஆண்டு விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு தொடர்பாக தேடப்பட்டு வந்த தென்னக்கோன் 2025 மார்ச் 19ஆம் தேதி அன்று மாத்திர நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். சந்தேக நபர் ஒரு ஆடம்பர பென்ஸ் சிற்றூர்ந்தில் நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இந்த தகவலை பெற்ற பின்னரே தாம் இந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடிவு செய்ததாக திலீப் பீரிஸ் குறிப்பிடுகின்றார். சந்தேக நபர் ஒரு ரகசிய பூனை போல் நீதிமன்றத்துக்குள் நுழைந்துள்ளார் என்றும் சட்டத்துறைக்கு அறிவிக்காமல் பிணை பெற முடியும் என்றும் நம்புகின்றார். குற்றவாளியின் அவர் இருக்கையில் அமர்ந்திருக்க முடியும், அவர் தடுப்பில் அல்லவா இருக்க வேண்டாம். ஒரு குற்றவாளி ஆணவத்துடன் நீதிமன்றத்துக்குள் நடந்து கொள்ளக்கூடாது. அவர் தனது தொலைபேசியை துண்டித்துவிட்டு சுமார் 20 நாட்கள் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்தார். எனினும் நேற்று வரை கை செய்யப்படுவதை தவிர்க்க அவர் தனது சமூக மற்றும் மத செல்வாக்கை பயன்படுத்தியும் இருக்கின்றார். எனவே தென்னக்கோன் பிணை கோரிக்கை நிராகரிக்குமாறு நீதிமன்றம் வலியுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. இந்த நடவடிக்கையின் மூலம் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஏராளமான நபர்கள் கை செய்யப்படுவது தற்போது சிறையிலும் உள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ்சு கட்சி தனித்தே போட்டி, குறிப்பிடுகின்றார் சுமந்திரன். உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சியமைக்க முயற்சிக்கின்றோம், ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் இந்த தேர்தல் முறையில் எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சியமைப்பது கடினம். நாங்கள் முயற்சி செய்கின்றோம், இலங்கை தமிழ்சு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் குறிப்பிடுகின்றார். இலங்கை தமிழ்சை கட்சியின் சார்பில் 5 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் செய்திருக்கின்றோம். மிகுதி 12 சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் நாளை சமர்ப்பிப்போம். நிறைந்த போட்டியின் மத்தியில் வேட்பாளர்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கட்சியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு சபைக்கு முதல்வரோ தவிசாளரோ அறிவிக்கப்பட போவதில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி முடிவெடுக்கும். உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சியமைக்க முயற்சிக்கின்றோம். எல்லோருக்கும் தெரிந்தபடியும் இந்த தேர்தல் முறைமையில் எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சியமைப்பது கடினம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்திரன். நாட்டை ஆள்வதற்கு வழங்கிய அதே போன்றதொரு ஆணையை ஊர் ஆளுவதற்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் ஊடாக வடக்கு மக்கள் வழங்குவார்கள் என்று உறுதியாக நம்புகின்றோம். ராமலிங்கம் சந்திரசேகர். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாநகர சபை உட்பட யாழ் மாவட்டத்தில் 17 சபைகளுக்கும் வேட்புமனுக்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தாக்கல் செய்திருக்கின்றனர். இம்முறை பாதீட்டின் மூலம் கிராமங்களுக்கும் யாழ் மாவட்டத்தில் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். எனவே யாழ் மாவட்ட மக்கள் திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்பதாக ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவிக்கின்றார். ஆனந்த சுதாகரன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனந்த சுதாகரன் நீண்டகாலம் தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவர். 2008ஆம் ஆண்டு கை செய்யப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். அவரது மனைவி யுகராணி கணவரின் சிறை வாழ்க்கையினால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக 2018ஆம் ஆண்டு உயிர் நீத்திருந்தார். அவரது பிள்ளைகள் தந்தையின் விடுதலைக்காக அவருடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக கையெழுத்து சேகரிப்பு, மகஜர் மற்றும் போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன. சமீபத்தில் ஜனாதிபதி, நிதியமைச்சரும் ஆனந்த சுகாதாரன் விடுதலை குறித்து நேரடியாக பலர் பேசியுள்ளனர். சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகும் என்றும் அவரது விரைவான விடுதலை எதிர்பார்க்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளருக்கும் நம்பிக்கை அளிப்பதாக செய்தி ஒன்று கிடைக்கின்றது. அரசியல் கைதிகளின் விடுதலை நாட்டில் நல்லிணக்கம், மனிதாபிமான அடிப்படையிலும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆனந்த சுதாகரனின் விடுதலைக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
இனவாதிகளுடன் இணைந்து வாக்கு கேட்டவர் இந்த சுவாஸ்திகா அருளலிங்கம். சமூக செயற்பாட்டாளர்கள் பெண்கள் ஆதரவு சுமந்திரனின் ஜீனியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான கருத்து நிலைப்பாட்டிலேயே அன்று தொடக்கம் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வெளிநாட்டில் இருக்கும் தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள் குறித்தும் எதிர்த்துருவ கருத்துக்களையே இவர் சொல்வது வழக்கம். தொடர்ந்து இன்றைய நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரையின் சிறப்புகளை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழில் துறைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாழைச்சேனை காகித தொழிற்சாலை 1960களில் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிய பெருநிறுவனமாகும். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக கொண்டு இத்தொழிற்சாலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டே உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய வேலை வழங்கும் நிறுவனமாக இருந்த இத்தொழிற்சாலை மீள இயங்குமானால் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும். என்னுடைய கேள்வி ஒன்று, இத்தொழிற்சாலை அமைந்துள்ள நிலப்பரப்பு எத்தனை ஏக்கர் விஸ்தீரணம் உடையது? இரண்டாவது, என்ன காரணத்திற்காக இத்தொழிற்சாலை மீள ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது? மூன்றாவது, காகித தொழிற்சாலையை மீள இயக்க முடியாதெனில் அவ்விடத்தில் உருவாக்கப்படக்கூடிய புதிய தொழில்துறை பற்றி ஆராயப்பட்டுள்ளதா? நான்காவது, அத்தகைய தொழில்துறையை ஆரம்பிப்பதற்கான கருத்திட்டங்கள் எவையேனும் தற்போது அரசின் கைவசம் உள்ளனவா? ஐந்தாவது, தொழிற்சாலையை இயக்குவதற்கு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளும் அவை வெற்றி பெறாமைக்கான காரணங்களையும் கௌரவ அமைச்சர் தெளிவுபடுத்துவாரா? மிக முக்கியமாக பிரதி அமைச்சர் அவர்களே, இதிலே இந்த கழிவு தாள்கள் பாவிக்கப்பட்ட பேப்பர்ஸ் நிறைய இந்த நாட்டிலே இருக்கின்றன. அந்த பேப்பர்ஸை திரும்பவும் அதை கூழாக்கி பத்திரிகையாக அதை பேப்பராக்கி அதை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் தொழில்நுட்பங்கள் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. அதே போல பிளாஸ்டிக் பொருட்கள் பல இடங்களிலும் வீசப்படுகின்றன. அவற்றை கூட திரும்பவும் மூலப்பொருளாக மாற்றுகின்ற தொழில்நுட்பங்கள் உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் 330 ஏக்கர் காணி கொண்ட ஒரு கிழக்கு மாகாணத்தினுடைய மிக பெருமளவிலான வேலைவாய்ப்பை வழங்கி இருந்த காகித தொழிற்சாலையை மீண்டும் ஒரு பிரமாண்டமான தொழிற்சாலையாக மாற்றியமைப்பதற்கு இந்த கழிவு பேப்பர்ஸையும் நாங்கள் எடுத்து, இதனை விட இந்த கழிவு பிளாஸ்டிக் பொருட்களையும் எடுத்து அதற்குரிய வகையிலே அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய முறை இப்பொழுது நவீனமாக வாழைத்தாரிலிருந்து கூட பேப்பருக்கான மூலப்பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே இந்த முறைகளை கண்டுபிடித்தால் நான் நினைக்கிறேன் அது அந்த குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்டுதான் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு காலத்திலே ஒரு நிமிஷம் அந்த காலத்திலே கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்களும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களும் ஒரு கடும் முயற்சி எடுத்திருந்தார்கள். ஆகவே அந்த முயற்சி வெற்றி பெற நீங்கள் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.